Dear 12th Standard Business Max students, I am Metro Karunagaran. In exercise number 10.1, obtain an initial basic feasible solution to the transportation problem using least cost method. Least cost method. இதெல்லாம் ஃபேக்ட்ரி மாதிரி. இந்த ஃபேக்ட்ரியில் 25 பொருள் சப்ளை பண்ண முடியும், இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 35 பொருள் சப்ளை பண்ண முடியும், இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 40 பொருள் சப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் டிமாண்ட், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அல்லது குடோனாக கூட இருக்கலாம். இந்த குடோனில் ஒரு 30 தேவைப்படும், இந்த குடோனில் ஒரு 25 தேவைப்படும், இந்த குடோனில் ஒரு 45 தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஃபேக்ட்ரியில் புக்ஸு தயாரிக்கிறான்னு வச்சுங்க. 25 புக்கு தயாரிச்சிருக்காங்க, 35 புக்கு தயாரிச்சிருக்காங்க, ஒரு 40 புக்கு தயாரிச்சிருக்கிறான். ஃபஸ்ட்டு டீலருக்கு ஒரு 30 தேவைப்படுது, செகண்ட் டீலருக்கு ஒரு 25 தேவைப்படுது, தேர்ட் டீலருக்கு ஒரு 45 புக்கு தேவைப்படுது. இதான் புக்கு ஏற்றுற செலவு. ஒரு புக்குக்கு 9 ரூபா, 8 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, 4 ரூபா. அதாவது 3வது ஃபேக்ட்ரியிலேருந்து 3வது டிஸ்ட்ரிபியூட்டர் போனால் 9 ரூபா ஒரு புக்குக்கு. 3வது ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் போனால் 7 ரூபா ஆகும். இதான் செலவு செலவு செலவு. லீஸ்ட்டு காஸ்ட் என்னும்போது இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. இதெல்லாம் காஸ்ட்டு. இதில் சின்னது என்னன்னு சொல்லிட்டு தேடுங்க. சின்னது 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 சின்னதுன்னா 4 தான் இருக்கிறதுல சின்னது. இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணணும். 4க்கு நேராக இருக்கிறது 35, 4க்கு நேராக இருக்கிறது 45, 4க்கு நேராக இருக்கிறது 35, 4க்கு நேராக இருக்கிறது 45. இதில் எது சின்னதுன்னு பார்க்கணும். 35 தான் சின்னது. அந்த 35 எட்டுன்னு வந்து இது உள்ளார எழுதிடணும். 35 எட்டுன்னு வந்து இது உள்ளார எழுதிடணும். எழுதிட்டு இதில் போய் மைனஸ் பண்ணணும். 35 மைனஸ் 35 0, 35 மைனஸ் 45 மைனஸ் 35 ஆன்சர் 10. என்ன சார் அர்த்தம்? செகண்ட் ஃபேக்ட்ரி, இது செகண்ட் ஃபேக்ட்ரி, ஆரிஜின், இது பேர் ஆரிஜின். இதெல்லாம் ஃபேக்ட்ரி மாதிரி, இதெல்லாம் ஆரிஜின். 2வது இடத்துலேருந்து 35 பொருளை ஏற்றிட்டாங்க. அப்போ இவங்ககிட்ட பொருளே இல்லை, எல்லா புக்ஸுமே போச்சு. இப்போ புக்கே ஸ்டாக் இல்லை. அப்போ 3வது டீலருக்கு ஒரு 35 புக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவனுக்கு தேவை எத்தனை? 45. அப்போ இன்னும் 10 ஏற்றணும்னு அர்த்தம். இப்படி போட்டால் 10 ஏற்றணும்னு அர்த்தம். முடிஞ்சிடுச்சா? இனிமேல் இந்த லைனுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஏன் இந்த லைனுக்கு போகக்கூடாதுன்னா 0 வந்துட்டால் அந்த லைனுக்கு போகவே கூடாது. சரி, இந்த லைன் நான் போகல, இந்த விட்டுருங்க. வேறு ஏதாவது லீஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். 5, 9, 8, 7, 6, 9. இந்த லைன் தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே. 0 வந்துருச்சு இல்லை. 5, 8, 9, 7, 6, 9. 5, 8, 9, 7, 6, 9. 5 தான் சின்னதாக இருக்கும். அப்போ இதை போய் லாக் பண்ணுங்கள், 5 போய் லாக் பண்ணுங்கள். 7, 6, 9 பார்த்தா 9, 8, 5 பார்த்தா அதில் லீஸ்ட் 5 தானே. 5 போய் லாக் பண்ணுங்கள். 5க்கு நேராக இருக்கிற நம்பர் 25, இங்கே 10, இங்கே 25, இங்கே 10, இங்கே 25. 5க்கு நேராக அதோடைய ரோ, அதோடைய காலம் 10. சின்ன நம்பர் தான் இங்கே எழுதணும். நீங்கள் சின்ன நம்பர் தான் எழுதணும். அப்போ 10ல் 10 போச்சுன்னா 0. ஆனால் 25ல் 10 போச்சுன்னா உங்களுக்கு 5. இதில் மீனிங் பாருங்களேன். 3வது டிஸ்ட்ரிபியூட்டர், 3வது கடைக்காரருக்கு வந்து மொத்தம் 45 புக்கு தேவை. ஆல்ரெடி 35 ஏற்றியாச்சு. எங்கேருந்து? செகண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு 10 ஏற்றிட்டேன். அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், 3வது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையான 45 பொருளுமே போயிடுச்சு. 45 புக்குமே டெஸ்பேட்ச் போயினே இருக்குது வண்டியில். இனிமேல் இங்கே வரக்கூடாது நீங்கள். ஏன்னா இங்கே 0 வந்துருச்சு, இங்கே 0 வந்துருச்சு, இங்கே வரக்கூடாது, இங்கே 0 வந்துருச்சு, இங்கே வரக்கூடாது. அப்போ இந்த லைன் உங்களுக்கு பேன் மாதிரி, இந்த லைன் உங்களுக்கு பேன் மாதிரி. அப்போ இதையும் மூடியாச்சு, ரைட்? அப்போது இது 2 லைன் நான் மூடிட்டேன். இது 0 இருக்கிற லைன், இது மூடிட்டேன். 0 இருக்கிறதுனால இது மூடியாச்சு, 0 இருக்கிறனால இது மூடியாச்சு. மீதி 4 நம்பரு சின்ன நம்பர் எதுன்னு பாருங்கள். மேலே 9, 8 இருக்குது, கீழே 7, 6 இருக்குது. 9, 8, 7, 6 இதை தான் நீங்கள் பார்க்கணும். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இதுவும் 0 வந்துருச்சு, இதுவும் 0 வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணியாச்சு. 9, 8, 7, 6 எது சின்னது? 6 தான் சின்னது. 6 தான் சின்னது. அப்போது இங்கே போய் லாக் பண்ணணும். 6 போய் இங்கே லாக் பண்ணணும். 6 லாக் பண்ணிட்டீங்களா? இங்கே வாங்க. 6க்கு கீழே நம்பர் 25, 6க்கு நேராக 40, இங்கே 25, இங்கே 40, இங்கே 25, இங்கே 40. எது சின்னது? எது சின்னது? 25 தான் சின்னது. அதை தான் எழுதணும். இப்போ 25 மைனஸ் 25 இது 0 ஆகிடும். 40 25 போச்சுன்னா 5. 40 25 போச்சுன்னா 5. இப்போ பாருங்கள், டீலர் 2க்கு 25 புக்கு தேவை. யாரை ஏற்றி அனுப்பிட்டார்? 3வது ஃபேக்ட்ரியிலேருந்தே போயிடுச்சு. 25 புக்கும் போயிடுச்சு, 25 புக்கும் போயிடுச்சு. அதனால தான் இவர் 0 ஆகிட்டார். இனிமேல் டீலர் 2 பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆல்ரெடி டீலர் 3க்கு முடிஞ்சு போச்சு, 0. 3வது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஆல்ரெடி டெஸ்பேட்ச்ட். D2 இவருடைய வேலையும் முடிஞ்சு போச்சு, டெஸ்பேட்ச். இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் பிரச்சனை.
இங்கே போகலாமா போகக்கூடாது, இங்கே போகலாமா போகக்கூடாது, இங்கே போகலாமா போகக்கூடாது. என்ன தான் இது பிரச்சனை ஆகுதுன்னா இங்கே போகலாம், ரைட். இந்த லைனும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏன்னா இங்கே 0 இருக்குது, இந்த லைன் போகக்கூடாது. அப்புறம் இங்கே 0 இருக்குது, இந்த லைன் போகக்கூடாதுன்றீங்க, இந்த லைன் போகக்கூடாதுன்றீங்க. அப்போ எந்த லைன் தான் போகிறேன்னா 0 இல்லாத லைன் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் 30, 25 இந்த 2 லைன் தான் உங்களுக்கு இப்போ அவைலபிள். 25 நான் ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இதுவும் தான் பிளாக்ல நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கட்டம். இது 2 தான் 0 ஆகாத இடங்கள். இங்கே 0 ஆச்சு போகக்கூடாது, இங்கே 0 ஆச்சு போகக்கூடாது, இங்கே 0 ஆச்சு போகக்கூடாது. ஸோ இங்கே 0 ஆச்சு நீங்கள் தாண்டி போகிறீங்களா சார்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த லைனை ஃபுல்லாக பார்க்கணும், இந்த லைனை ஃபுல்லாக பார்க்கணும், இந்த லைனை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் நம்ம சின்னது எடுக்க மாட்டோம், ஏன்னா இந்த ஆல்ரெடி இதெல்லாம் 0 ஆனது. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் 9 மட்டும் இதில் மாட்டிப்பார், இதுலேயே மாட்டிப்பார். அப்போ கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். அதை பாருங்கள், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும், ஏன்னா இங்கே 0 ஆகலை, ரைட்டா, 1 கூட 0 ஆகலை. அதுக்கப்புறம் இந்த நம்பர் இங்கே நீங்கள் 8 எடுக்கலாமா 5 எடுக்கலாமா, நான் ஆல்ரெடி இங்கே 8, 5க்கெலாம் வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே நீங்கள் கிட்டே வரக்கூடாது, அது சின்ன நம்பராக இருந்தாலும் வரக்கூடாது. சரி, 9, 6, 7 இதில் எது சின்னதுன்னு பார்க்கணும். 9, 6, 7 சார் 8, 5 சின்னதாக இருக்குது சார், நான் இது எடுக்க போனால் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா ஆல்ரெடி இவன் 0 ஆன ரோ, இவன் 0 ஆன காலம், இவன் இந்த 5 தொடக்கூடாது நீங்கள். சார் இதுவும் 0 ஆகிடுச்சு, 8 தொடக்கூடாது, 8, 5 மறந்துடுங்க. ஆனால் இந்த லைன் எடுத்துக்கலாம், இந்த லைன் எடுத்துக்கலாம்னா 9 யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த காலமில் யார் வேணால் யூஸ் பண்ணலாம், ஏன்னா 0 வரல. அப்போ எதை தான் சார் பார்க்குறதுன்னா, சட்டப்படி நீங்கள் இது உள்ளார நுழையிறது தப்பு தான். ஏன் தப்புன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. அதனால் இந்த ரோ இந்த காலம் மாதிரி தோணும், ஆனால் இவங்க 2 பேரும் தொடர்றதுக்கு உரிமை கிடையாது. 0 ஆகிட்டாங்க. இந்த லைனில் வரதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, 0 ஆகிடுச்சு. அப்போ தற்சமயம் 0 ஆகாமல் இருக்குது இது மட்டும்தான். இதில் எது சின்னதுன்னா 6 தான் சின்னது. 6 பேர் ரவுண்ட் பண்ணலாமா சார்? 6 பேர் ரவுண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவனும் 0 ஆகிட்டான். அப்போ இங்கேயும் தான் வர முடியாது, இது உள்ளாரையும் வர முடியாது உங்களால். நீங்கள் ஒருத்தனை போய் பிளாக் பண்ண போகிறீங்கன்னா அவன் 0 ஆகிடக்கூடாது, அந்த லைன் 0 ஆகிடக்கூடாது. ஏன்னா எதுவுமே இல்லை பாருங்கள், அங்கே சைக்கிள் இது அங்கே என்ன புக்கே இல்லை பாருங்கள் ஏற்றுறதுக்கு. அப்போ 9 7 இதுதான் பிரச்சனை. 7 யூஸ் பண்ணலாம், ஏன்னா 0 ஆகலை. 9 யூஸ் பண்ணலாம், ஏன்னா 0 ஆகலை. இதை 2 தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. 9 7. அப்போ இந்த லைன்லேயும் பிரச்சனை இருக்குது, இந்த லைன்லேயும் பிரச்சனை இருக்குது. 0 ஆன நம்பரை தொடவே கூடாதுன்னு சொல்கிறதுனால 9, 6, 7 கிட்ட போய் 6 தொட்டா இவன் திட்டுறான், இந்த லைனில் போய் 8 தொட்டா இவன் திட்டுறான், 5 தொட்டாலும் இவன் திட்டுறான். அப்போ எனக்கு ஒரு வழியே கிடையாது, பெரிய நம்பர் 7 தான் நான் எடுத்தாகணும். இது 7, 9 7 தான் சின்னதாக இருக்குது. இங்கே ரவுண்ட் பண்ணலாம், ஏன் இங்கே ரவுண்ட் பண்ணலாம்? இங்கே 0 ஆகலை, இங்கேயும் 0 ஆகலை. அப்பா ஒன்றே ஒன்று கிடச்சிக்குது இப்போ தற்சமயத்துக்கு. அங்கே போய் 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இதோ 5 தான் சின்னது, 5 30, 5 சின்னது. இப்போ 5 - 5 0 ஆகிடும். 30ல் 5 போச்சுன்னா 5 பேலன்ஸ். அப்போது இந்த 3வது ஃபேக்ட்ரியில் ஒரு 5 புக்கு பாக்கி இருந்தது, அதை ஏற்றியாச்சு. எதுக்கு? டீலர் 1க்கு. இன்னும் கடைசி கட்டம் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது. இந்த லைனில் 0 ஆகிடுச்சு, எதுவுமே தொட முடியாது. இந்த லைன் 0 ஆகிடுச்சு, இங்கே தான் 0 ஆகாமல் இருக்கிற ஒரே இடம், கடைசி கார்னர் இங்கே தான் போய் ஆகணும். நீங்கள் வழியே கிடையாது உங்களுக்கு. 9 கிட்ட போயாச்சு. உங்களுக்கு அங்கே என்ன மார்க் பண்ணோம்? இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5. சின்னதுன்னா 5 தான் எடுத்தாகணும். நீங்கள் 5 - 5 0, 5 - 5 0, சம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. எல்லாம் 0, எல்லாம் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட புக்ஸ் எல்லாமே டெலிவரி ஆகிடுச்சு, டிமாண்டுக்கு போயிடுச்சு. ஃபைன். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல். வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல்? இங்கே பாருங்கள், O1லேருந்து D1க்கு போயிருக்குது, O1லேருந்து D3க்கு போயிருக்குது. இதை தான் ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா X11, இதோ இந்த நம்பர் X11 = ஒரு 5 போய்க்குது. இதை தான் ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா 13, X13 = ஒரு 10 போய்க்குது. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அதுக்கடுத்தது ஷெட்யூல் O2லேருந்து D3க்கு மட்டும் போய்க்குது, O2 to D3 மட்டும் போய்க்குது. அப்போ 2 3 35, ஒன்றே ஒன்று தான். அப்போ X23 2 3 எவ்வளோ? 35.
அதுக்கடுத்தது O3லேருந்து ஆரிஜின் 3 மூணாவது ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிருக்கிறீங்க. அப்புறம் O3லேருந்து D2க்கும் போயிருக்கிறீங்க. இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா 3-1 சொல்லுவாங்க. 3-1னா 5. இது இங்கே இருக்கிற 3, இங்கே இருக்கிற 1. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3-2ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற 3, இங்கே இருக்கிற 2. இது 25. அவ்வளோதான். 1 2 3 4 5 டெஸ்பேச் ஆகிருக்குது. 1 2 3 4 5 அவ்வளோதான்ப்பா. அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அடுத்த கட்டம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்துலாமா? மினிமம் இதான் செலவாயிருக்கும். ஒரு புக்குக்கு 9 ரூபா, 5 புக்கு போய்க்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 × 9 ப்ளஸ் ஒரு புக்குக்கு 5 ரூபா, 10 புக்கு போய்க்குது. 10 × 5 ப்ளஸ் ஒரு புக்குக்கு 4 ரூபா, 35 புக்கு போய்க்குது. அப்போ 35 × 4 ப்ளஸ் ஒரு புக்குக்கு 7 ரூபா, அப்போ 15 × 7 ப்ளஸ் ஒரு புக்குக்கு 6 ரூபா, 25 புக்கு போய்க்குது. 25 × 6 5 பீஸ் வந்துடுச்சான்னு பார்த்தேங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 135, 10 × 5 50, இது ஒரு 105. அதுக்கடுத்தது 105 இல்லை 140, இதுதான் 105, 140. அப்புறம் 5 × 7 ஒரு இதை விட்டுட்டோம் பாருங்கள், இது ஒரு 140. அதுக்கப்புறம் தான் இங்கே 105. அதுக்கப்புறம் 25 × 6 125, 150 125 × 6 வருதுல்ல. அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 580 ரூபா, ₹580. அல்லது இப்படியும் போடலாம், 580 ரூபா. இந்த செலவில் உங்களுடைய பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஈஸியாக டிஸ்பேச் பண்ணிடுறீங்க. இதில் ஒரு 25 30 35 40 60 ஒரு 100 புக்ஸை குறைஞ்சபட்ச செலவில் ஒரு 580 ரூபாவில் டிஸ்பேச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.